இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குல்லங்க, லேடீஸ்க்கு 10ல் ஒரு 5 பேருக்காச்சும் இது இருக்குங்க. கரெக்ட்டுங்களா? எல்லாருமே டேப்லெட் யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. இல்லை சீரியஸாங்க. நான் பேச எல்லாருமே பார்த்தா இந்த 150 mg இந்த தைராக்சின் அந்த டேப்லெட் இருக்குல்ல, பல பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்க தைராய்டை ஈஸியாக குறைக்க முடியுங்க. அதுக்கு என்னன்னா நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு டயட் ஃபாலோ பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அப்புறம் ஒன்றுமே கிடையாதுங்க. வீட்டு சாப்பாடு, வீட்டிலே ஒர்க் அவுட்டு, வாக்கிங், இது 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 பண்ண முடியுமா பண்ண முடியுங்க. சீரியஸாக சொல்கிறேங்க நான். சரிங்களா? நீங்கள் ரொம்ப வந்து உங்களை மெனக்கட்டு பண்ணால் இல்லை. இப்போது என்னோட கிளைண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கூட இங்கே போடுறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 7 பாயிண்ட்லேருந்து 0.2 பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. இங்கே ப்ரூஃப் இருக்குங்க. ப்ரூஃப் வேணா காட்டுறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் சம்திங் நினைக்கிறேன், 27ஆம் 23ஆம் சம்திங் நினைக்கிறேன். அண்ட் இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 27 நினைக்கிறேன், 0.2 குறைச்சாங்க. ப்ரூஃப் இருக்குங்க. 46 வயசு, 46 வயசு. யோசிச்சு பாருங்கள். அவங்க குறைச்சாலும் அவனை குறைக்க முடியாதா? எங்கண்ணா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃபோட பேசுனாங்க எனக்கு ஒரு 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 இது ஒரு ஃபீல் இருக்கும். என் ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரூஃபோட தான் போட்டிருப்பேன். இந்த கிளைண்ட் இப்படி குறைச்சிருக்காங்க, இப்படி குறைச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரியலிஸ்டிக்காக சொல்லணுங்க. நான் வந்து டேட் முதல்ல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தைராய்டு குறைக்க வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்க. மற்ற ஹெல்த் இஷ்யூ மாதிரி கூட இது கிடையாது. ரொம்ப ஜாலியாக குறைக்க முடியும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். என்னென்னா அவாய்ட் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஒரு 6 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தைராய்டு லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம கம்மி பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? ஏன்னா அந்த கம்மி பண்ணுற பீரியட் வந்து ரொம்ப முக்கியமான பீரியடுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நான் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம் நான் சொல்லுவேன், லைக் நார்மல் டயட்டில். பட் தைராய்டை பொறுத்தவரை அது இப்போதைக்கு ஒரு 6 மாதம் அதை குறைக்கிற வரைக்கும் சாப்பிடாதீங்க. குறைச்சதுக்கப்புறம் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் பேசிக்கான லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம குறைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த டேப்லெட் ஃபஸ்ட்டு வெளில வரணும். நீங்கள் டேப்லெட்லேருந்து ஃபஸ்ட்டு வெளில வரணும். நீங்கள் டேப்லெட் போட்டு உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. கரெக்டுங்களா? காலைல எந்திரிச்சோன்னே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து டேப்லெட் போடுறீங்க. யோசிச்சு பாருங்கள், எதுக்குங்க வந்து டேப்லெட் போட்டு உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெவல் வந்து கம்மி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்டாப் பண்ண விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் லைக் இந்த க்ரூசிஃபர் வெஜிடபிள்ஸு, இந்த ப்ரொக்கோலி, இந்த கேபேஜ், இந்த மாதிரி ஃபுட்ஸ்னால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜூஸ், அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கேஎஃப்சியில் சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயம் மட்டும் ஒரு 3 மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு 3 மாதம் மட்டும் கம்மி பண்ணி பாருங்கள். உங்கள் தைராய்டு குறையல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. வந்து ஏன்டா எனக்கு குறையவே இல்லை நீ என்கிட்ட கேட்கலாம். பிகாஸ் என் கிளைண்ட் குறைஞ்சிருக்குங்க. ப்ரூஃப் இருக்குது. ஐ கேன் ஷோ த ப்ரூஃப். நான் வந்து மற்றவங்க மாதிரி வந்து குறைக்க முடியும், பண்ணுங்கள், இது பண்ணால் குறைஞ்சிரும் அப்படின்னா கிடையாது. இவங்க என்ன பண்ணங்க தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. சரியா? இப்போது ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து டயட்டுங்கிறது ரோல் ப்ளே பண்ண போகுது. இந்த இடத்துல கஷ்டப்பட்டு ஒன்று ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு டயட் ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்களேன். எங்க ரொம்ப சிம்பிளுங்க. நான் மட்டும் ஒன்று சொல்லிட்டாங்க, நீங்கள் வெறும் ஃப்ரூட்ஸு, ரைஸே சாப்பிடாமல், சப்பாத்தியே சாப்பிடாமல், டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு டெய்லி வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் நடந்து வச்சுக்கோங்களேன், தைராய்டு குறைஞ்சிருங்க. சீரியஸ் சொல்கிறேன், குறைஞ்சிரும். ஆனால் அது ஹெல்த்தியாங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நாள் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க? வாழ்க்கை ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்களா? நீங்கள் தைராய்டை குறைச்சிருவீங்க. பட் மறுபடியும் ஏறிடும் இல்லைங்க. இப்போ மறுபடியும் ஏறிச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அதை ஃபாலோ பண்ணுவீங்களாங்க? மறுபடியும் டேப்லெட் போட ஆரம்பிக்கலாங்க? இது தாங்க எல்லாருமே பண்ணுறீங்க, மறுபடியும் விட்டுறீங்க. இது தாங்க எல்லாருமே பண்ணுற தப்பு. கரெக்டுங்களா? பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டயட்டே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணுங்க. அதை லவ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. என்ன காலையில் என்ன சாப்பிடுவீங்க? இட்லி சாப்பிடுவீங்களா? இல்லை தோசை சாப்பிடுவீங்க? இல்லை பொங்கல் இது மாதிரி சாப்பிடுவீங்க? கரெக்டாக அது கூட சட்னி கொஞ்சம் ஆட் பண்ணிப்பீங்க. இதானே சாப்பிடுவீங்க. அண்டு லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவீங்க? ரைஸ் சாப்பிடுவீங்க, கொஞ்சோண்டு பொரியல் சாப்பிடுவீங்க. கரெக்டாக டின்னருக்கு என்ன சாப்பிடுவீங்க? தோசை சாப்பிடுவீங்க, அது கூட கொஞ்சோண்டு சட்னி சாப்பிடுவீங்க, இல்லை பொரியல் தான் சாப்பிடுவீங்க, சாப்பிட மாட்டீங்க. இதுதான் பண்ணுவீங்க பேசிக்காக. இதை வச்சு அப்படி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்க? இட்லி சாப்பிட்றீங்க. கரெக்டுங்களா? இது கூட எக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்கோ இல்லை பச்சை பயிறு இது மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ப்ரோட்டீனுக்கு. ஓகேங்களா? அண்ட் ஃபைபருக்கு வந்து பொரியல் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்க. பொரியல் மீன்ஸ் லைக் இப்போது கேரட்டோ, குக்கும்பர் இது மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு ப்ரோட்டீன் கிடச்சிருச்சு, காப்ஸ் கிடச்சிருச்சு, ஃபைபரும் கிடச்சிருச்சு, பேலன்ஸ்டாக மாறிடுச்சா? இவ்வளோ தான் இதோட டயட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லைக் சிக்கன் சாப்பிடுங்க. சோயா சங்க்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் ப்ராடக்ட்ஸ் அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைக் சிக்கனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் எக்கு, இல்லை அப்படின்னா பன்னீர், இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க. லைக் வந்து நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? லைக் தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட எக் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கீரை வகையெல்லாம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப சிம்பிளுங்க. என்னடா இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டே நீங்கள் நினைக்கலாம்.
இதை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ரிசல்ட் வரலாம். என் சட்டையை பிடிச்சி நீங்கள் கேட்கலாங்க, ஏன் எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் மாறிடுவீங்க. நீங்கள் வெயிட்டை குறைச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு இந்த இதை ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வெயிட் குறையும். வெயிட் கொஞ்சம் தைராய்டு குறையும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹெல்த்தியாக மாறணும். நீங்கள் ஹெல்த்தியாக மாறினீங்கன்னு நினச்சிங்கனாலே போதுங்க, உங்கள் டயட் ஈஸியாகிடும். உங்களுக்கு வாக்கிங் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்து டெய்லி கொஞ்சம் 5000 வாக் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் 7000 10,000 ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட பேஜ் கோஜினேஸ் பேஜ்னு போட்டிங்கன்னா வந்து வரும் இன்ஸ்டாகிராமில். இவ்வளோதாங்க. இது ஒரு கஷ்டமான விஷயமாங்க. டயட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ கஷ்டமாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் தப்பாக ஃபாலோ பண்ணின்னு அர்த்தங்க. சீரியஸு ஏங்க, நீங்கள் உங்களால் ஃப்ரூட்ஸ் சாப்பிட தைராய்டு குறைய முடியுங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். லைக் ரொம்ப நாள் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். லைக் லாங் லாஸ்டிங்காக வந்து இந்த தைராய்டு வந்து மறுபடியும் ஏறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணணும். இதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். தைராய்டு குறைய என்னங்க ஒன்றுமே கிடையாது. வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட வாக்கிங் பண்ண அவ்வளோதான், குறைஞ்சிரும். அது ஒரு மேட்ரு கிடையாது. பட் மறுபடியும் ஏறக்கூடாது இல்லை தைராய்டு. மறுபடியும் வந்து மறுபடியும் டேப்லெட் யூஸ் பண்ணுவீங்க இல்லை. பட் நீங்கள் ஹெல்த்தியாக மாறணும்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தாங்க சாப்பிடுவீங்க. ஏங்க என் கிளைண்ட்ஸ்லாம் வந்துங்க, நான் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி ஜாயின் பண்ண கிளைண்ட்ஸ்லாம் மறுபடியும் பேசுவேன். அவங்களாம் சொல்லுவாங்க, ப்ரோ இன்னும் மெயின்டைன் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னு கேட்டால் அவங்க அதே தான் சாப்பிட்றாங்க. இப்போ எனக்காக புதுசாக சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ப்ரோட்டீன் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க, அது ஹெல்த்துக்கு நல்லது. ஃபைபர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். பொரியல் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவீங்க. வீட்டில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட போகிறீங்க. ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குங்கிற இதில் ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு டயட்டுமே வந்து பெரிய ஒரு இதுவும் கிடையாது. ஒரு ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களால் ஈஸியாக மாற முடியுங்க. சரிங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஹெல்த்தியாக மாறுறோம், சூப்பராக மாறுறோம், செம்மையாக மாறுறோம். சரிங்களா? ஸோ தைராய்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இனிமேல் டேப்லெட் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலி ஒரு நாள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல நான் பெருசாக போட்டதில்லை, பட் இனிமேல் போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.